மாமா ஜோசப் விஜய் அவர்களே, நீ என்னதான் நாடகம் போட்டாலும் என்னதான் தெல்லவாரித்தனம் பண்ணாலும் இந்த மக்கள் கண்டிப்பா ஏமாற மாட்டாங்க. ஏன்னா நீ பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்ட. 6 மணிக்கு வரைக்கும் தான் உன்னுடைய சமாச்சாரம் எல்லாம். 6 மணிக்கு மேல நீ உள்ள போய் என்ன பண்றங்கிற லீலைகள் எல்லாம் கூடி சீக்கிரம் வெளியே வரும். அரசியல்ல மக்களை ஏமாத்துவதற்கு பல பல திட்டங்களை தீட்டி மக்களை கவர் பண்றதுக்காக ஜோசப் விஜய் செய்யும் மாமா ஜோசப் விஜய் செய்யும் நாடகங்களை இந்த மக்கள் ஏமாற மாட்டாங்க. ரொம்ப தெளிவான மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஷார்ப்பான மக்கள் அப்படிங்கிறது தான் அழுத்தி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு சுயமரியாதையோடையும் ஒழுக்கத்தோடையும் நேர்மையாகவும் தான் சுய தொழில சூப்பரா பண்ணி முன்னேறதுக்கும் நிறைய கோடீஸ்வரர்கள் உருவாகிறதுக்கும் யார் காரணம் முதல்ல தெரிஞ்சுக்கோ மாமா ஜோசப் விஜய் அவர்களே. திமுக தான் காரணம். அதாவது இந்த திமுக நீ நினைச்சாலும் சரி, இல்ல எம்ஜிஆரோட சேர்ந்து ஆரம்பிச்ச திமுக நினைச்சாலும் சரி, எம்ஜிஆர் இருந்த திமுக நினைச்சாலும் சரி, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் இல்ல அப்படின்னா பல முன்னேற்றங்கள் இந்த தமிழ்நாட்டில் கிடைக்காது. கிடைச்சிருக்கும், கிடைச்சிருக்காது, ரொம்ப லேட்டா இருக்கும். கிடைச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப லேட்டா இருக்கும். அவ்வளவு துன்பங்களுக்கு நடுவில் போராடி இதை மீட் எடுத்தவங்க தான் திமுக காரங்க. திமுக அதிமுக ரெண்டும் சேர்த்து தான் சொல்றேன். நீ இன்னைக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்க கத்து குட்டி. இது வரைக்கும் ஒரு தெருவுக்கு போய் ஓட்டு கேட்டதில்லை. நீ கையெடுத்து கும்பிட்டு அம்மா தாயே எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டதில்லை. நாகரிகம்னா என்னங்கிறது உங்க அப்பா உனக்கு சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க அப்பா சோப்பு போட தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நாகரிகத்தை பத்தி சொல்லி தரல. சொல்லி கொடுத்தாலும் நீ கேட்க போறதும் இல்லை. ஏன்னா நீங்க அப்பாவுக்கு அடங்குற ஆள் இல்லைல்ல. அதனால மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். ஜோசப் விஜய் மாமா அவர்களே, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். மரியாதையா இனிமே பேசுங்க. மரியாதையா பேசினா மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது.